உட்கட்சி பிரச்சனை, போலீஸ் வழக்குகள், நீதிமன்ற விசாரணை, தீராத விஜயலட்சுமி பிரச்சனை, இடியாப்பு சிக்கலில் சீமான் எப்படி விடுபடுவார்? சீமான் பதற்றத்தை நாம் தமிழர் கட்சி, அதாவது ஜனநாயகத்தில் பல கட்சிகள் உருவானா கூட இவர் ஒரு கட்சி இயக்கத்தை ஆரம்பித்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா தேர்தல்லையும் தோல்வி பார்த்து வந்தாலும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பேலட் பேப்பர்லையும் நாம் தமிழர் கட்சி இருக்கும். நாம் தமிழர் கட்சி இல்லாத தேர்தலே கிடையாது. தோல்வி வெற்றி, அப்புறம் தோல்வியை தான் அவர் சந்திச்சிட்டு இருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு ஜனநாயக கட்சின்ற நாட்டில் இருந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்துக்கு பேர் போன கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வந்தது. அது அப்புறம் அவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியாக கட்சிங்க நான் அப்படியே கொண்டு வந்துருக்க நேரத்தில் அவருக்கு பிடிச்சது சனி, சரியான நாட்டு சனி. சினிமா துறையில் உள்ள அவர் சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருந்த அவர் ஒரு ஏழ்றையை போய் தொட்டார். அந்த தொட்டதனுடைய பின்னணியை என்ன ஆகி போச்சுன்னு கேட்டால், நடிகை விஜயலட்சுமி ஒரு புகார் மனு கொடுத்தாங்க 2011 வளசரவாக்கம் காவல் நிலையத்தில். அந்த புகாரில் ஆசிஷலாக எப்படிலாம் கொடுப்பாங்களோ அப்படி உண்மையாக சம்பவத்தை நடந்துதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2013 அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அப்ரூவல் ஆனார். காவல் நிலையத்தில் ஆஜராகி தண்ணியில் விளக்கெல்லாம் கொடுத்தாரு. இது அப்படியே கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் போய் அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி மனு போட்டார். அந்த மனு மீது சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு வழக்கு நடத்தித்தான் ஆகணும். நீங்கள் விஜயலட்சுமி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து இனிஷியேட்லாம் முடிஞ்ச 3 வாரத்தில் திரும்ப வழக்கை பெறதுனால நீங்கள் பகிரங்கமாக நஷ்டப்பட்டிருக்கீங்க அவங்கள. அதனால இந்த வழக்கை கண்டிப்பாக இது பண்ணணும், விசாரணை நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் சீமான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தினந்தோறும் மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் விலகி வரும் நிலையில் அக்கட்சியின் முகம் அறியப்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் காரியமால் விலகி கட்சியில் கட்சிக்குள்ளவும் மாநிலம் முழுவதும் பேசும் பொருளானது. இது ஒரு பக்கம். இதுக்கு நடுப்புறம் பிரபலம் ஆகணுன்னாக்கா சீமான் கட்சியினுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, டெய்லி பேப்பரில் பேசும் பொருளாக வரணுன்னாக்கா ஏதாவது ஒரு கட்சி தலைவர்களை, ஏதாவது ஒரு சமுதாய தலைவர்களை பற்றி பேசி கொழுப்பி போட்டாக்கா தினந்தோறும் பேப்பரில் வர்றது அவருக்கு வாடிக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை வேறு. என்ன போச்சு, பெரியாரை கொடுத்து சீமானின் விமர்சனம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனடுத்து சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. டெய்லி விசாரணைக்கு ஆஜராக வருமாறு அங்கங்கே ஒரு சமன். இப்போ தான் எல்லா கட்சிக்கும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பரவலாக தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலும் புகார் மனுவை கொடுத்து இழுத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னில் பெரியார் திராவிட கழகத்தை 10க்கும் மேற்பட்டவர் சீமான் வீட்டில் போட்டு குண்டு விசாது இதுன்னு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி அது ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. சீமானுடைய வருண்குமார் வழக்கு வேறு, தொந்த வழக்கு வேறு ஒரு பக்கம் விசாரணைக்கு இருந்துருக்கு. அவருக்கு போராத நேரம் தமிழ்நாட்டு முழுக்க பல்வேறு வழக்குகளில், குற்றவியல் நீதிமன்ற வழக்குகளில் அவர் நீதிமன்ற படிக்கட்டுகளை எண்ணக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு. எப்படி இருந்தாலும் 27ஆம் தேதி அன்றைக்கி ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க சீமான். அன்றைக்கி அவருக்கு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆமாம்,
அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எல்லாம் நடக்கும். அவருடைய கட்சி அலுவலகம் போர் எல்லை உட்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதற்கு தான் ஒரு கட்சி அலுவலகம் இருந்துகிட்ருக்கு. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 7.5 சனி பிடிச்ச காலமாக வந்துருச்சு. அங்கங்கே எல்லா விசாரணை நடக்கு. கட்சியில் நிறைய மாவட்ட செயலாளர்லாம் விலகி மாற்று கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனி சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகவே உள்ளது.